ஒரு பொருளை தயாரிக்கும் போதோ அதில் 3 வகையான ஏதோ ஒன்று பொருட்கள் சேர்க்கப்படும் போதோ, உதாரணமாக ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு ஏ பி சி என்ற 3 சவுண்ட் அப்படி கிளியரா ஏ பி சி என்ற 3 பொருட்கள் சேர்க்கப்படுது. அப்போ இந்த சேர்க்கப்பட்ட பொருட்களுக்கு சொல்கிறாங்க ஏக்கு பி வந்து 3:4 என்ற விகிதத்திலையும், அதே மாதிரி பி சிக்கு 4:6 அல்லது 4:5 என்ற விகிதத்திலையும் சேர்க்கப்பட்டிருக்கு. அப்போ ஏ வந்து பி எவ்வளவுல பங்கில் ஈடுபட்டிருக்கா, பி வந்து சியோட எவ்வளவு விகிதத்தில் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இதை நாங்கள் 3ஐயும் சேர்த்து தனியாக ஏயும் பியும் தனியையும் பியும் சியும் தனியையும் இல்லாமல் 3 பேரையும் கனெக்ட் பண்ணுறோம். அப்போ ஏக்கு ஏ வந்து பிக்கு சிக்குள்ள விகிதம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏ வந்து 3, பி வந்து 4. அதே டைமில் பார்த்தீங்கன்னா பிக்கும் சிக்கும் உள்ள தொடர்பு 4ஓட உள்ள தொடர்பு தான் 4. அப்போ 4க்கு 5 இது ரெண்டும் சமனான கணியமாக இருக்கு. இந்த பி வந்து இதில் ஒரு பொதுவான உறுப்பாக இருக்கிறதால பி வந்து 2க்கும் ஒரு பொதுவான ஒரு உறுப்பாக இருக்கிறதால இங்கே வீர விகிதத்தில் பெருமானம் இங்கேயும் 4 இங்கேயும் 4. அதனால இவர் 4ஓட 3ஓட கனெக்ட் பண்ணார், இவர் 4 5ஓட கனெக்ட் பண்ணுறார். அவள் சேர்த்து பார்த்தோம்னா ஏ வந்து பிக்கு சி வந்து 3:4க்கு 5 என்ற விதத்தில் இருக்கு. ஓகே, அதே மாதிரி நாங்கள் இதை இன்னும் கொஞ்சம் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால், இப்போ ஏ வந்து பிக்கு 5 இது நாங்கள் ஒரு 4 போடுவோம். இப்போ அதே மாதிரி பி வந்து சிக்கு, இப்போ இங்கேயும் பி இங்கேயும் பி தானே கனெக்ஷன். இங்கே நான் 4 போடாமல் ஒரு கணியத்தை போடுறோம். இதை நான் 3 போடுறேன், 3 7 போடுவோம். இப்போ எப்படி தான் கனெக்ட் பண்ணுறோம் 3 பேரையும்? இப்போ ஏயோட பி கனெக்ஷன் அப்படின்னா 5:4க்கு, பியோட சி அப்படி கனெக்ஷன்டா 3:7. இப்போ 3ஐயும் கனெக்ட் பண்ண போகிறோம். ஏ வந்து பிக்கு சி என்ற விகிதத்தில் 3ஐயும் நாங்கள் கனெக்ட் பண்ண போகிறோம். எப்படி இங்கே பாருங்க, இந்த பொதுவாக இருக்கிறால் இங்கே வந்து பி ஏயோடையும் பியோடையும் சியோடையும் இந்த 2 விகிதத்திலையும் பொதுவாக இருக்கிறாள் வந்து பி. அப்போ இங்கே பிக்கு வந்து 4, இங்கே பிக்கு வந்து 3. அப்போ இந்த 4க்கும் 3க்கும் இடையில போமஸ் எடுக்கணும். 4க்கும் 3க்கும் போமஸ் என்ன? 12. 4க்கும் 3க்கும் போமசி 12. அப்போ இந்த போமசி 12 வாரண்டா இதை நாங்கள் என்ன சொல்லணும் பிள்ளைகள்? நீ வருவோம் ஏ பி இதை 12 மாதம்னா 3 அளவு இருக்கணும். அப்போ 5 3 அளவு பிரிக்கினா 15, இதை 3 அளவு பிரிக்கினா 12 வரும். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பி சிக்கு இங்கே இது 12 மாறணும்டா 4 பெருக்கணும். இது வந்து 4 பெருக்கணும். அப்போ இதை 4 பெருக்கினா 12, இதை 4 பெருக்கி இதே 4 பெருக்கணும். அப்போ 4 28. இப்போ பார்த்தீங்கன்னா
ஏக்கும் பிக்கு உள்ள கனெக்ஷன், பிக்கும் சிக்கு உள்ள கனெக்ஷன். அப்போ ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கிறால் பி, இங்கேயும் 12, இங்கேயும் 12. அப்போ இவ 3 பேரையும் ஒன்றா கனெக்ட் பண்ணலாம். அப்போ நாங்கள் ஏக்கு பி க்கு சி சமன் 15, 12, 28 கனெக்ட் பண்ணலாம். ஓகே, அப்போ இதை பேஸ் பண்ணி அடிப்படையாக கொண்டு அவங்களோட புத்தகத்தில் 25ஆம் பக்கம், அவங்களோட புக்கில் 24, 25ஆம் பக்கம், 25ஆம் பக்கம் சில உதாரணங்களோட பயிற்சிகளும் தரப்பட்டிருக்கு. அதை இன்னைக்கு செய்து பார்ப்போம். எப்படி நான் ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த உதாரணத்தை செஞ்சு காட்டுறோம் பாருங்க. பிள்ளைகள் இந்த உதாரணத்தை பார்த்துட்டு நாங்கள் அங்கால இதுக்கு போகலாம். உதாரணம் என்ன சொல்லுது? இனிப்பு அந்த 24ஆம் பக்கம் உதாரணம் ஒன்றை பாருங்க. இனிப்பு பண்டம் ஒன்றை தயாரிக்கும் போது மா சீனி என்பன 4, 3 சீனி மாவு. ஓகே, இனிப்பு பண்டம் உண்டு தயாரிக்கும் போது மாவும் சீனி மாவும் சீனி மா வந்து சீனிக்கு 4, 3 விகிதத்தில் சேர்க்கப்பட்டிருக்கு. இது 4 கிலோ சேர்த்தா, மாவுல 4 கிலோ சேர்த்தா சீனி வந்து 3 கிலோ சேர்க்கப்பட்டிருக்கு. விகிதப்படியும் சீனி தேங்காய் வந்து சீனியும் வந்து தேங்காய் எப்படி சேர்த்தீங்கன்னா 5, 3 இவ்வாறு இந்த இனிப்பு பண்டத்தை என்ற விகிதப்படியும் கலக்கப்பட்டன. இனிப்பு பண்டத்துக்கான கலவையில் மா சீனி தேங்காய் என்பன கலக்கப்பட்ட விகிதத்தை காட்டுறாங்க. இப்போ ஒரு இனிப்பு பண்டம் மட்டும் தயாரிக்கிறீங்க. தயாரிக்கப்பட்டதில் 3 வகையான பொருட்கள் சேர்க்கப்பட்டிருக்கு. மா சேர்க்கப்பட்டிருக்கு, சீனி சேர்க்கப்பட்டிருக்கு, தேங்காய் சேர்க்கப்பட்டிருக்கு. அந்த சேர்த்த பொருளில் மாவையும் சீனியையும் எப்படி சேர்க்குறீங்க? 4, 3 அப்படி சேர்க்குறீங்க. சீனி தேங்காய் எப்படி சேர்க்குறீங்க? 5, 3 சேர்க்குறீங்க. இப்போ கேட்குற அந்த இனிப்பு பண்டத்தில் மா சீனி தேங்காய் எல்லாம் என்ன விகிதத்தில் சேர்க்கப்படுறீங்க? அப்போ இதில் பார்த்தீங்கன்னா சீனி 2 விகிதத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு சீனி வந்து பொதுவான ஆளாக இருக்கிறார். 2ல இங்கேயும் சீனி இருக்கு, இங்கே சீனியோட இந்த விகிதத்தில் பார்த்தீங்கன்னா 3, இங்கே சீனியோட விகிதம் வந்து 5. அப்போ இந்த 2ஐயும் ஒரு சமனான ஒரு கணியத்துக்கு கொண்டு வரணும். அப்போ அதுக்கு என்ன செய்யலாம்னா இங்கே பாருங்க, இந்த 3க்கும் 5க்கும் ஏன் நான் 3 எடுக்கிறேன்டா, இதுலேயும் சீனி வந்து 3, இதில் சீனி வந்து 5. அப்போ அதனால தான் 3ஐயும் 5ஐயும் எடுக்கிறேன். அப்போ 3ஐயும் 5ஐயும் எடுத்து 3க்கும் 5க்கும் போமஸ், 3க்கும் 5க்கும் போமஸ். இதுவும் ஒற்றை தானே. அப்போ 2 வெவ்வேறு ஒரு பொது மடங்குக்குள்ள இல்லைன்னு சொன்னால் 2 பேரையும் பெருக்கிறது தான் போமஸ். அப்போ 3க்கும் 5க்கும் போமஸ் 15. அப்போ 15 இந்த உறுப்பை 15 மாற்றணும்னா இவரை 5 பெருக்கணும். அப்போ இவர் 5 பெருக்கிறேன்டா, இவரையும் 5 பெருக்கணும். அப்போ இதை 5 பெருக்கினா 5 4 20, இவர் 5 பெருக்கிறீங்கடா 5 3 15. அதே மாதிரி இவரை 15 மாற்றணும்டா, அப்போ எத்தனை பெருக்கணும்? 5 15 மாற்றணும்னா 3 பெருக்கணும். இதை 3 பெருக்கினா இதையும் 3 பெருக்கணும். அப்போ
அப்ப இதை 3 பெருக்கினா 15, இதை 3 பெருக்கினா 9. ஆகவே இப்ப மா, சீனி, தேங்காய் அந்த விகிதம். இது ரெண்டும் இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்றால் சீனி தானே. சீனிட பெருமானம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் 15 இங்கேயுமே இருக்கு. அப்போ 3ஐயும் கனெக்ட் பண்ண அப்படி இதுல 20க்கு 15, இங்க 15 9க்கு. அப்ப இது ரெண்டும் ஒரு கனெக்ஷன். 20 வந்து 15க்கு, இது ரெண்டும் ஒரு கனெக்ஷன். 15 வந்து 9க்கு. இப்போ 3ஐயும் சேர்த்தா மா, சீனி, தேங்காய் இடையிலான அந்த சேர்க்கப்பட்ட இந்த இனிப்பு பண்ணது சேர்க்கப்பட்ட அந்த கலவட விகிதம் வந்து மா, சீனி, தேங்காய் 20 15க்கு 9 என்ற விகிதத்தில் சேர்க்கப்பட்டிருக்கு. இவங்களோட புக்கில் 24ஆம் பக்கம் இதே அழகாக செய்து காட்டிக்கிறாங்க. ஒரு உதாரணத்தின் மூலம் ஒன்று செய்து காட்டப்பட்டிருக்கு. அப்படி அந்த புக்கை உங்களை இதை எழுத தேவையில்லை, உங்களோட புக்கை பார்த்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் அழகாக விளங்கும். உங்களோட புக்கில் இருக்குது. ஓகே, அதில் இன்னும் ஒரு உதாரணம் தரப்பட்டிருக்கு. அதையும் நாங்கள் பார்த்துட்டு உங்களோட பயிற்சியையும் 1-2 உதாரணங்களை செய்து பார்த்துட்டு நாங்கள் அடுத்த வகுப்புலையோ அல்ல இன்றைய வகுப்புலையோ ஒரு புதிய ஒரு அழகுக்கு நாங்கள் போகலாம் நினைக்கிறேன். ஓகே, அவரோட புக்கில் அந்த 2வது உதாரணத்தை பாருங்க. என்ன சொல்லி இங்க பாருங்க பிள்ளைகள். A, B ஆகியோருக்கு இடையில் 3 நாள் ஆகவும் A, B B வந்து Aக்கும் Bக்கும் இடையிலாக 3 நாள் A, B 3 நாள் ஆகவும் B, C ஆகியோருக்கிடையில் 2 5 B, C 2 5 ஆகவும் அமையுமாறு ஒரு தொகை பணம் பகிரப்பட்டது. இவங்களுக்கு இடையில எப்படி பகிர்றாங்க? A, B 2 பேருக்கு இடையில பணம் பகிரப்பட்டிருக்கப்படி இவருக்கு 3 பங்கு கிடைச்சா இவருக்கு 4 பங்கு கிடைக்கும் என்ற அடிப்படையில் இவங்களுக்கு பகிர்ந்திருக்கிறாங்க. Bக்கும் Cக்கும் இடையில எவ்வாறு பகிரப்பட்டிருக்குன்னு சொன்னா, Bக்கு 2 பங்கு கிடைச்சா Cக்கு வந்து 5 பங்கு கிடைக்கக்கூடிய மாதிரி பகிரப்பட்டிருக்கு. செஞ்சுட்டு இவங்களோட வினாவா கேட்குறாங்க, அப்படி பணம் பகிரப்பட்டிருக்குண்டா ABC ஆகிய 3 இடையில் பணம் பகிரப்பட்ட விகிதத்தை காணலாம். அப்போ இவங்க 2 பேருக்குள்ள கனெக்ஷனையும் இவங்க 2 பேருக்குள்ள கனெக்ஷனையும் ஒன்றா சேர்த்து ABCக்குள்ள கனெக்ஷனை பார்க்கலாம். அப்போ நாங்கள் இதில் என்ன பார்க்கணுமெண்டா பிள்ளைகள், இந்த 2 விகிதத்திலையும் பொதுவாக இருக்கிறாள் யாரு? B. இங்கே B இருக்கு, இங்கே B இருக்கு. அப்போ பியை கனெக்ட் பண்ணுறதுக்கு வருவோம். இங்கே பிக்குரிய ஆள் வந்து 4 என்ற பெருமானம் வச்சுக்கிறோம், இந்த பிக்கு வந்து 2 என்ற பெருமானம் வச்சுக்கிறோம். அப்போ 4க்கும் 2க்கும் போமசி இருக்கணும். 4க்கும் 2க்கும் போமசி இருக்கணும். 4க்கும் 2க்கும் போமசி என்ன? இதுவும் ரெட்டை, இதுவும் ரெட்டை. அதே டைமில் 2ம் ரெட்டையான இருக்கிற டைமில் 4ம் 2ம் இரட்டையான இருக்கிற டைமில் ஒன்னோட மடங்கு இருக்கு. 4 வந்து 2 ஒரு மடங்கு, 4 என்ற பெருமானம் 2 ஒரு மடங்கு. அப்போ 2 மடங்கு இருக்கிறதால 2க்கும் 4க்கும் போமசி 4 இருக்கப்படாது. அப்படி என்ன இதுல நான் கையடிக்க தேவையில்லை. இவரை நாங்கள் இந்த 2 4 மாற்றுறதுக்கு என்ன செய்யலாம் யோசிங்க. அப்படிதான் 4 மாற்ற நாங்கள் என்ன செய்யலாம்? 2 அளவு பெருக்கணும். இதை 2 அளவு பெருக்கினா 4, இதை 2 அளவு பெருக்கினா இதை 2 அளவு பெருக்கணும். அப்போ 10 வருது. இப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், இப்போ
இந்த பி பொதுவாக இருக்கிற ரெண்டு வரையும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் 4 இங்கேயும் 4 இருக்கு. அப்போ ரெண்டையும் கனெக்ட் பண்ணலாம். எப்படி ஏ வந்து பிக்கு சிக்கு என்ற விகிதத்தை 3 4க்கு 4ஓட 3 கனெக்ட் ஆகுது. இதே மாதிரி 4ஓட 10 கனெக்ட் ஆகுது. 4 10 இவ்வாறு ஏ பி சி இந்த மூன்றும் இவ்வாறு கனெக்ட் ஆகும். ஓகே, இதுவும் உங்களோட புக்கில் 24ஆம் பக்கம் ஒரு உதாரணத்தின் மூலமாக செய்து காட்டப்பட்டிருக்கு. அப்போ அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளும். இப்போ அப்படியே தொடர்ந்தேர்ச்சியாக நாங்கள் வந்தோம்னு சொன்னால் பிள்ளைகள் அதில் பயிற்சி 16.3 பயிற்சியில் பார்த்தீங்கன்னா முதலாவது அந்த பயிற்சியில் முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கேள்வி வாசிக்கிறேன் பாருங்கள். முதலாவது கேள்வியை அங்கே புக் எடுத்துக்கொள்ளுங்க. 24ஆம் பக்கம் வைக்கிற முதலாவது பயிற்சியை நான் வாசிக்கிறேன் பாருங்க. திணிவின்படி நைதரசன் பொஸ்பரஸ் ஆகிய மூலகங்கள் 5 3க்கு ஆகவும் பொஸ்பரஸ் பொட்டாசியம் ஆகிய மூலகங்கள் 6 1க்கு ஆகவும் அமையுமாறு கலக்கப்படுவதன் மூலம் பசலை கலவை தயாரிக்கப்பட்டுள்ளது. இப்பசலை கலவையின் நைதரசன் பொஸ்பரஸ் பொட்டாசியம் ஆகிய மூன்றும் கலக்கப்பட்டுள்ள விகிதத்தை காண்க. அப்ப இங்க பாருங்க, ஒரு பசலை ஒன்று தயாரிக்கப்பட்டிருக்கு. அந்த பசலைக்கு 3 வகையான மூலகங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு. அதுல நைதரசன் பொஸ்பரஸ் பொட்டாசியம் இந்த மூன்றையும் சேர்த்து 3 மூலகங்களையும் சேர்த்து ஒரு பசலை ஒன்று தயாரிக்கப்பட்டிருக்கு. அதுல அந்த முதலாவது என்ன செய்யறாங்கன்னா நைதரசனுக்கும் பொஸ்பரஸுக்கும் இடையில, ஓகே, இடையில நைதரசனுக்கும் பொஸ்பரஸுக்கும் இடையிலான ஒரு அந்த நைதரசன் என்ற மூலகத்துக்கும் பொஸ்பரஸ் என்ற மூலகத்துக்கும் இடையிலாக சேர்க்கப்பட்ட திணிவு அடிப்படையிலான விகிதம் 5:3. நைதரசன்ல 5 சேர்க்கப்பட்டா பொஸ்பரஸ்ல 3 சேர்க்கப்படும். அதுல 5 பங்கு நைதரசன்ல 5 பங்குண்டா பொஸ்பரஸ்ல 3 பங்கு என்ற அடிப்படையில் சேர்க்கப்படும். அப்பதான் 5:3க்கு என்ற அடிப்படையில். ஆகவும் பொஸ்பரஸ் பொட்டாசியம் பொஸ்பரஸும் பொட்டாசியமும் ஆகிய மூலங்கள் 6 1 என்ற அடிப்படையில் சேர்க்கப்பட்டிருக்கு. இவ்வாறு நைதரசன் பொஸ்பரஸ் 5:3க்கு பொஸ்பரஸ் பொட்டாசியம் 6:1க்கு என்ற விகிதத்தில் இந்த சேர்க்கப்பட்டு ஒரு பசலை தயாரிக்கப்படுது. இந்த பசலையில் ஒட்டுமொத்தமாக 3 சேர்க்கப்பட்டிருக்கும். நைதரசன் பொஸ்பரஸ் பொட்டாசியம் சேர்க்கப்பட்டிருக்கும். இந்த 3ஐயும் கனெக்ட் பண்ணி இவங்களுக்குள்ள விகிதத்தை கேட்குறாங்க. அப்போ இதில் பார்க்கணும், நீங்கள் பொதுவாக இந்த விகிதத்துக்கும் பொதுவாக இருக்கிறாள் பொஸ்பரஸ். இங்கே பாருங்க, பொஸ்பரஸ். இந்த பொஸ்பரஸ்ல பார்த்தீங்கன்னா இங்க 3 இருக்கு, இங்க பொஸ்பரஸ்ல இந்த 6 இருக்கு. அப்ப 3 6, ஓகே, 3 6. இங்க பாருங்க, இங்க இருக்கிற 3 வந்து ஒற்றை, இங்க இருக்கிற 6 வந்து இரட்டை. அதே சேம் டைம்ல ஒன்று ஒற்றையன் ஒன்று இரட்டைன்னு இருக்கிற அதே டைம்ல பார்த்தீங்கன்னா இந்த 6 என்பது 3 ஒரு மடங்கு. 6 என்பது 3 ஒரு மடங்கு. அப்போ 3 மடங்குக்குள்ள வாரத்தால அப்போ 3க்கும் 6க்கும் போமசி என்ன வரப்போகுது? 6 வரும். 3க்கும் 6க்கும் போமசி 6.
அப்போ நாங்கள் ஒரு வேலை செய்யலாம்டா, இங்கே 6 அப்படி இருக்க, இங்கே இருக்கிற 3 6 மாற்றுறதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம் பார்ப்போம். இதை 6 மாற்றணும்டா, இதை 2 பெருக்கணும். இதை 2 பெருக்கினா இவரை நீங்கள் 2 பெருக்கணும். அப்போ இதை 2 பெருக்கினா 2 10. ஓகே, இதை 2 பெருக்கினா 6. இப்போ 5 3 விகிதம் 10 6 அடிப்படையில் இவர் ஒரு சமவெளி விகிதத்தை நம்ம காண்றோம். இப்போ இந்த சமவெளி விகிதம் வந்து இங்கே இருக்கிற பொஸ்பரஸோட கனெக்ட் ஆகுது பாருங்க. பொஸ்பரஸ்ல இங்கேயும் 6 இங்கேயும் 6. அப்போ ரெண்டும் ஒரு சமனான பெருமானமாக மாறுவதால் அப்போ நைதரசன் பொஸ்பரஸுக்கு பொட்டாசியம் என்ற அடிப்படையில் எப்படி நாம் பார்க்குறோம்? 10 6. இந்த 6 வந்து இதோட நைட்ரஸோட 6 பங்குக்கு 10 பங்கு நைட்ரஸன் சேர்க்கிறாங்க. அதே டைமில் பொஸ்பரஸில் 6 பங்குக்கு பொட்டாசியத்தில் வந்து 1 பங்கு சேர்க்கிறாங்க. இவ்வாறு இந்த ஆன்சர் நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, நான் ஒரு நிமிஷம் தானே நோட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட புக்கில் இருக்கிற பயிற்சி தான் ஏற்கனவே செய்து காட்டின உதாரணத்தின் படி அதே வேயில் வந்தால் இந்த ஆன்சர் எடுத்துக்கொள்ளலாம். இருந்தாலும் அவங்களுக்கு தேவைன்னா ஒரு நிமிடம் நிற்கிறேன், நான் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா, குயிக்காக நோட் பண்ணிக்கொள்ளுங்க. Right, okay. Right, அப்போ அதில் ரெண்டாவது அந்த பயிற்சியில் 2வது பார்ப்போம். அவனோட புக்கில் இருக்கிற பயிற்சியில் 2வது நாங்கள் பார்ப்போம். மருந்து எண்ணெய் வகையொன்று, மருந்து எண்ணெய் வகையொன்றோ தயாரிக்கப்படும் போதோ கனவளவின்படி தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் 5க்கு 2, தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் 5க்கு 2. ஓகே, தேங்காய் எண்ணெயும் நல்லெண்ணெய்க்கும் இடையிலான விகிதம் இதில் 5 பங்கு சேர்க்கப்பட்டா இதில் 2 பங்கு சேர்க்கப்படுது. ஓகே, தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் 5க்கு 2 விகிதத்திலும் நல்லெண்ணெய் வேப்பெண்ணெய் 3க்கு 1. நல்லெண்ணெய் வேப்பெண்ணெய் நல்லெண்ணெய் வேப்பெண்ணெய் என்ன விதத்தில் சேர்க்கப்படுது? 3க்கு 1. இதில் 3 பங்குன்னா இதில் 1 பங்கு. இவ்வாறு 3 வகையான தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் வேப்பெண்ணெய் இந்த 3ஐயும் சேர்த்து ஒரு மருந்து வகையான ஒரு எண்ணெய் ஒன்று தயாரிக்கிறாங்க. இப்போ கேட்குறாங்க உங்களுக்கு, இந்த தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் வேப்பெண்ணெயில் சேர்த்து ஒரே விகிதத்தில் என்னென்ன விகிதத்தில் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டால், இங்கே பாருங்க, தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய், இங்கே நல்லெண்ணெய் வேப்பெண்ணெய். அப்போ பொதுவாக இருக்கிறாள் நல்லெண்ணெய். ஓகே, பொதுவாக இருக்கிறாள் யாரு? நல்லெண்ணெய். அப்போ இந்த நல்லெண்ணெயை தான் நாங்கள் 2ஐயும் கனெக்ட் பண்ண 2 விகிதத்தையும் கனெக்ட் பண்ண போகிறோம். இங்கே 5 2, இங்கே நல்லெண்ணெய்க்கு வந்து 2, இங்கே நல்லெண்ணெய்க்கு வந்து 3. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே 2 இங்கே 3. இது இரட்டையன், இது ஒற்றையன். அப்போ ரெட்டையனும் ஒரு ஒற்றையனும் இருக்கு. ஆனால்
2 3 மடங்கும் அல்ல, 3 2 மடங்கும் அல்ல. இப்போ 2 பேரும் மடங்குக்குள்ள இல்லைண்டா 2 பேரையும் பெருக்கிறது தான் அவருக்கு போமஸ். அப்போ 2க்கும் 3க்கும் போமஸ் என்ன? அப்போ 2ஐயும் பெருக்கி எடுத்தா என்ன? 6 வரும். அப்போ இந்த விகிதத்தை இவர் 2 நாங்கள் 6 மாற்றணும்டா 3 பெருக்கணும். அப்போ சமவெளி விகிதம் கொண்டு வரண்டா இவரை 3 பெருக்கினா இவரை 3 பெருக்கணும். இதை 3 பெருக்கினா 5 15, இதை 3 பெருக்கினா 6 வரும். ஓகே, இதே மாதிரி இந்த 3 போமஸ் 6க்கு வாரண்டா இதத்தினால பெருக்கணும் 2 பெருக்கணும். அப்போ இதை 2 பெருக்கினா 6 வரும். அப்போ இவர் 2 பெருக்கினா இவரை 2 பெருக்கணும். அப்போ இது 2 வரும். அப்போ இவர் சமவெளி விகிதம், இவர் சமவெளி விகிதம் என்ற அடிப்படை வரும். இப்போ இந்த சமவெளி விகிதத்துக்கு வந்தது கூட பார்த்தீங்கன்னா இங்கேயும் நல்லெண்ணெய் இங்கேயும் நல்லெண்ணெய் 2ம் சமனான ஒரு பெருமானத்துக்கு வரும். இப்போ நான் கனெக்ட் பண்ணலாம் 3ஐயும் சேர்த்து தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், வேப்பெண்ணெய். தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், வேப்பெண்ணெய் 3ஐயும் நாங்கள் எப்படி கனெக்ட் பண்ணுறோம்? இதில் 15, இதில் 6. நல்லெண்ணெயில் 6 பங்கு சேர்த்தா தேங்காய் எண்ணெயில் 15 பங்கு சேர்க்கப்படும். அதே மாதிரி நல்லெண்ணெயில் 6 பங்கு சேர்த்தா வேப்பெண்ணெயில் 2 பங்கு சேர்க்கப்படும். ஆகவே அந்த மருந்து கலவட அந்த 3 வகையான பொருட்களையும் தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய்க்கு வேப்பெண்ணெய் 15 6க்கு 2 என்ற விகிதத்தில் சேர்க்கப்பட்டிருக்கும். ஓகே, அப்போ இது நீங்கள் தேவையில்லை, இது உங்களோட புக்கில் தரப்பட்டு கணக்கில் தரப்பட்டிருக்கு. அதை சமவெளி விகிதத்தில் கொண்டு வரது அந்த போமஸ் எடுத்து கொண்டு வர இந்த இதை மட்டும் நோட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் இந்த பாடம் முடியத்தை கூட செய்து பார்க்கலாம். அதில் 3வது பாருங்க. 3வது, கிராமம் ஒன்றில் வாழும் சிங்கள தமிழ் குடும்பங்களின் எண்ணிக்கையில் விகிதம் 5:3. சிங்கள தமிழ் ஒரு கிராமத்தில் வாழ்கிற சிங்கள குடும்பங்களுக்கும் தமிழ் குடும்பங்களுக்கும் இடையிலான எண்ணிக்கையில் அந்த விகிதம் 5:3. ஓகே, இதில் 5 பேர் இருந்தால் தமிழ் குடும்பத்தில் 3 பேர் இருப்பாங்க அந்த கிராமத்தில், அதாவது மீன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கள முஸ்லீம் குடும்பங்களின் எண்ணிக்கை 4:1. சிங்கள முஸ்லீம் 4:1. ஓகே, கிராமம் ஒன்றில் வாழும் சிங்கள தமிழ் குடும்பங்கள எண்ணிக்கையின் விகிதம் 5:3 என்ற விகிதத்திலையும் சிங்கள முஸ்லீம் குடும்பங்கள எண்ணிக்கையின் விகிதம் 4:1 என்ற அடிப்படையிலும் ஒரு தரப்பட்டிருக்கு. இப்போ கேட்குறாங்க, முதலாவது கிராமத்தில் வாழும் சிங்கள தமிழ் முஸ்லீம் குடும்பங்களின் எண்ணிக்கைகளின் விகிதத்தை காண்க. இந்த 3ஐயும் கனெக்ட் பண்ணி எப்படி விகிதத்தை காண்ற? இப்போ சிங்களம் தமிழுக்கு இடையிலான விகிதம் தெரியும் 5:3. சிங்கள முஸ்லீமுக்கு இடையிலான விகிதம் தெரியும் 4:1. இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் பொதுவான ஆளாறு சிங்களம். ஓகே, 2 பேருக்கும்
பொதுவாக வார இங்கேயும் சிங்களம் விகிதத்தில் வார இங்கேயும் வாரம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 5 இங்கே 4 பொதுவாக வார கணியத்தில் வார பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே 5 வருது இங்கே 4 வருது. அப்போ இதை பார்த்தீங்கன்னா இது ஒற்றே இது இரட்டை, இது ஒற்றே இது இரட்டை. இப்போ 5 4 ஒரு மடங்கும் அல்ல, 4 5 ஒரு மடங்கும் அல்ல. அப்போ அதனால 5க்கும் 4க்கும் போமசி அவங்க 2 பேரையும் பெருக்கிறது தான் போமசி. அப்போ 5 தர 4 என்ன 20. அப்போ 5க்கும் 4க்கும் போமசி 20 அப்படின்னு சொன்னா இப்போ நாங்கள் இந்த விகிதத்தில் இவரை 20 மாற்றணும்டா, 5 20 மாற்றணும்டா எத்தனை பெருக்கணும் 4 பெருக்கணும். இதை 4 பெருக்கினா 20, இதை 4 பெருக்கினா 12. ஓகே, இதை 4 பெருக்கினா 20, இதை 4 பெருக்கினா 12. அதே மாதிரி இந்த விகிதத்தில் வர 4 20 மாற்றணும். 20 மாற்றணும்டா இந்த 4 நாம எத்தனையால பெருக்கணும்னு பார்க்கணும். எத்தனால பெருக்கணும் 5ஆல பெருக்கணும். அப்ப இதை 5ஆல பெருக்கினா 20, இதை 5ஆல பெருக்கினா 5 வரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த சிங்களம்ன்றது பொதுவாக ஆரம்பிக்கும். அப்ப சிங்களம் தமிழ் முஸ்லீம் அடுத்த சொன்னா சிங்களம் தமிழ் 20, இதுல 20 பங்கண்டா இதுல 12 பங்கண்டு வரும். ஓகே, அடுத்து சிங்கள முஸ்லீம், சிங்களத்துல 20 பங்கண்டா முஸ்லீம்ல 5 பங்கண்டு வரும். அப்ப இந்த அடிப்படையில் ஒரு கிராமம்ல ஒரு பகுதியில் ஒரு ஏரியாவில் வாழ்கிற குடும்பங்களை ஒரு விதத்தில் பார்த்தா 20 12க்கு 5 என்ற விதத்தில் இருக்கிறாங்க. ரைட், ஜெயிக்கவில்லை உங்களோட புக்கில் 3வது பயிற்சி அதை நான் செய்து காட்டுகிறேன். அதை நீங்கள் உங்களோட புக்கில் பயிற்சி இருக்குதானே 25வது பக்கம், 25வது பக்கம் 3வது பயிற்சி. ஓகே, அதை பார்த்து கொடுப்போம். இது அதில் ஒரு வினா, இன்னும் 2வது வினாவாக அவங்க அதில் கேட்குறாங்க, மேலதிகமாக ஒரு வினா ஒன்று கேட்குறாங்க. அக்கிராமத்தில் உள்ள தமிழ் குடும்பங்கள் எண்ணிக்கை 120. அக்கிராமத்தில் உள்ள தமிழ் குடும்பங்கள் எண்ணிக்கை 120. அக்கிராமத்தில் வாழும் மொத்த குடும்பங்கள் எத்தனை? அப்ப தமிழ் குடும்பம் 120 இருக்குதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இங்க பாருங்க, இதுல மீனிங் என்ன? சிங்கள குடும்பம் 20 பேர் இருந்தா தமிழ் குடும்பம் 12 பேர் இருக்கும். அதே நேரத்தில் முஸ்லீம் குடும்பம் 5 பேர் இருக்கும். என்ன அப்ப எக்ஸாம்பிளுக்கு சிங்கள குடும்பம் 40 பேர் இருந்தா அப்ப நான் 2ஆல பெருக்கிறேன் பாருங்க. இவங்கள 40 பேர் இருந்தா இவங்கள எத்தனை 24 இருக்கும். இவங்கள எத்தனை இருக்கும் 10 பேர் இருக்கும். ஒரு ஏரியாவில் இந்த விகிதத்தின் அடிப்படையில் சிங்கள குடும்பம் 40 பேர் இருப்பாங்கன்னு சொன்னா தமிழ் குடும்பம் 24, முஸ்லீம் குடும்பம் 10 இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில் இப்ப எங்கிட்ட கேட்குறாங்க, தமிழ் குடும்பம் 120 பேர் இருக்கிறாங்க. அப்ப 120 பேர் இருந்தா அவங்க பாருங்க, இது 120 மாறையில 10ஆல பெருக்கி இருக்கும். இதை 10ஆல பெருக்கினா அப்ப இதையும் 10ஆல பெருக்கிற, இதையும் 10ஆல பெருக்கிற. இதை 10ஆல பெருக்கிறீங்கடா 200, இதை 10ஆல பெருக்கிறீங்கடா 120, இதை நீங்க 10ஆல பெருக்கினா 50. ஓகே, இதை 10ஆல பெருக்கிறோம், இதை 10ஆல பெருக்கிறீங்க,
இவரை 10 இருக்குது. அப்ப இது 200, இது 120, 50. அப்ப என்ன சொல்றானா, தமிழ் குடும்பம் 120 பேர் இருந்தா அந்த கிராமத்தில் இருக்கிற மொத்த குடும்பங்கள் எண்ணிக்கை. அப்படின்னா தமிழ் குடும்பம் 120 பேர் இருக்கும்னு சொன்னா சிங்கள குடும்பம் அங்க 200 இருக்கு, முஸ்லீம் குடும்பம் அங்க 50 இருக்கும். அப்ப கூட்டினோம்டா மொத்த குடும்பங்களை காணும். அப்ப இதில் பாருங்க 200, இதில் 100 சேர்ப்போம் 300, 320, 370 வரும். அப்ப 370 குடும்பம் அங்க இருக்கும். எப்படி பார்த்தோம்னா ஜானு, இப்படி பார்த்தோம்னா ஜானு இந்த பொதுவான விகிதத்தில் 120 சொல்றான். அப்போ 120 வேற எத்தனை அளவு பெருக்கிற 120 பார்க்குறான். நான் 10 பெருக்கிறேன். அப்போ இது இந்த விகிதத்தை இதை 10 பெருக்கிறோம், இதை 10 பெருக்கிறோம், இதை 10 பெருக்கிறோம். 10 பெருக்கிறோம்னா ஆன்சர் வருது. இதில் 120 சொன்னால் இங்கே 200, இங்கே 50. அப்போ அந்த கிராமத்தில் இருக்கிற குடும்பங்கள் எண்ணிக்கைறாங்க. அப்போ இதில் 200, 120, 50 கூட்டினா 200, 300, 350, 370 இருக்குது. முடிவு வா. ஓகே, தரவா நோட் பண்ணிக்கோங்க. நாலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு விவசாய பண்ணையில் உள்ள மாடுகளினதும் எண்ணிக்கையின் விகிதம். மாடு, ஆடு. ஒரு விவசாய பண்ணையில மாடும் ஆடும் விகிதம் 4:3. ஒரு விவசாய பண்ணையில் உள்ள மாடு, ஆடு இது ரெண்டு கிடையாது. விகிதம் எப்படியா, மாடு 4 இருந்தா ஆடு 3 இருக்குமா? மாடுகளினதும் கோழிகளின் எண்ணிக்கையின் விகிதம். மாடு, கோழி. மாடு, கோழி 2, 7. ஒரு விவசாய பண்ணையில் மாடு இருக்காம், ஆடு இருக்காம், கோழி இருக்காம். மாட்டுக்கும் ஆட்டுக்கும் இடையிலான ஒரு விகிதம் 4:3. மாட்டுக்கும் கோழிக்கும் இடையிலான விகிதம் 2, 7. இதில் பொதுவாக வார யாருன்னு பார்த்தா மாடுன்ற சொல்தான் பொதுவாக வருது பாருங்க. அப்போ இங்கே 4, இங்கே 2. இப்போ இதுவும் இரட்டையன், இதுவும் இரட்டையன். அதே சேம் டைமில் 4 2 ஒரு மடங்கு. 2 மடங்கு தான் யாரு? 4. அப்படியேண்டா இந்த இதில் மடங்கா மாறுதல் இவர் 4 மாற்றினா சரி, இது அப்படியே இருக்கு. இதை நாங்கள் 4 மாற்றணும் அடிச்சோணும். 2 பெருக்கணும். இது 2 பெருக்கினா 4, இது 2 பெருக்கினா 14. 2 பெருக்கினா 4, 2 பெருக்கினா 14. அப்போ 2 இப்போ சமாதான பண்ணியா வரும். அப்போ மாடு, ஆடு, கோழி எப்படி 4, 3. கோழில 3 இருந்தா மாடுல 4 இருக்கு. அதே டைம்ல மாடுல 4 இருந்தா கோழில 14 இருக்கு. ஓகே, இப்போ 3 நாங்க கனெக்ட் பண்றோம். மாடு, ஆடு, கோழி 3 நாங்க என்ன செய்யறோம்? கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணிட்டு இவ கேள்வி பார்த்தீங்கன்னா, பண்ணையில் உள்ள மாடு, ஆடு, கோழி என்பவற்றின் எண்ணிக்கை விகிதங்களை காணட்டா. பண்ணையில் மொத்த மிருகங்களின் எண்ணிக்கை 105. மொத்தமாக மட்டும் 105 மிருகங்கள் இருக்கா. பண்ணையில் மொத்தத்திலேயே 105 இருக்கா. அப்படி 105 இருந்தால் மாடு, ஆடுகள், கோழிகள் என்பவற்றின் எண்ணிக்கைகளை தனித்தனி காண்க. அப்போ 105 மொத்தமாக இருந்தால் இதில் மாடு எத்தின, ஆடு எத்தின, கோழி எத்தினு பார்க்கணும். அப்போ நாங்கள் என்ன செய்கிறேன், இதில் மொத்தமாக பார்க்குறோம். இதை கூட்டுறோம். 14, 3, 17,
17 4 21. 21 பங்கு தான் 21 பங்கு 105. அப்போ ஒரு பங்கு அப்ப 21 பங்கு 105 ஒரு பங்கு எத்தனை அளவு பெருக்கணும்? 5 அளவிற்கு பட்டிருக்கணும். 4 5 5 5 10. அப்போ ஒரு பங்கு வந்தா 5. அப்ப இங்க பாத்தீங்கன்னா மாடு இங்க 4 பங்கு தானே. அப்ப 4 தர 5 அப்ப 20. ஆடு 3 பங்கு தானே, ஒரு பங்கு 5 தானே. அப்ப 5 15. அதே மாதிரி கோழி 14 பங்கு. அப்ப 14 தர 5 70 வரும். அப்ப மாட்டை எப்படி காணும்? தனிய மாடு 4 பங்கு, ஒரு பங்கு 5. அப்ப 4 5 பெருக்கிறீங்க 20 வரும். ஆடு 3 பங்கு பண்ணையில், ஒரு பங்கு 5. அப்ப 3 தர 5 15 வரும். கோழி 14 பங்கு, ஒரு பங்கு 5. அப்ப 14 5 பிரிக்கிறான் 70 வரும். ஆகவே இந்த மூணையை கூட்டினீங்கன்னா 105 வரும். ஓகே ரைட். அப்ப